ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு எக்ஸஸ். நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஷேருக்கு குடுக்குற விலை நியாயமான விலையான்னு உங்களுக்கு தெரியணும். பை எனி சான்ஸ் நீங்க அதிக விலை குடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க லாங் டெர்ம்ல நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் வராது. இந்த டூல் வந்து நீங்க 2 கம்பெனிய சைட் பை சைட் கம்பேர் பண்ணி, எந்த கம்பெனிக்கு நீங்க குடுக்குற விலை நியாயமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டூல பத்தி கம்ப்ளீட்டா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் பார்த்துக்கலாம். இது ஃப்ரீலி அவைலபிள். பை எனி சான்ஸ் உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணணும் அப்படின்னா, EQSIS எக்ஸஸ் ஏர்னிங்ஸ் ஈல்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டூல் ஓட லிங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இந்த டூல்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த டூல்ல வந்து நீங்க 2 கம்பெனிய சைட் பை சைட் கம்பேர் பண்ண முடியும். பை டிஃபால்ட் இங்க ஏசியன் பெயிண்ட் அண்ட் HDFC பேங்கோட கம்பேரிசன் இருக்கு. வேல்யூவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்ரிக்கை யூஸ் பண்ணி வேல்யூவேஷன்ஸ் பண்ண முடியும். பட் நம்ம இந்த வேல்யூவேஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏர்னிங்ஸ் ஈல்ட் அப்படின்ற ஃபேக்டர் எடுத்திருக்கோம். இதை நம்ம 5 ஃபேஸஸா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனியை விலை கொடுத்து வாங்கும்போது அந்த கம்பெனி உங்களுக்காக எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்றாங்க, அதுதான் ஏர்னிங்ஸ் ஈல்டுன்னு சொல்றோம். அது நீங்க எதிர்பார்க்கிற ஈல்டு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் டூல்ல பார்க்க போறோம். இந்த டூல்ல நீங்க உங்களுக்கு விருப்பமான கம்பெனியை சூஸ் பண்ணி இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, கீழே வந்து நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணியும் பார்க்கலாம். நான் 15% எதிர்பார்க்கிறேன், 8% எதிர்பார்க்கிறேன், 10% எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அந்த கம்பெனி மீட் அவுட் பண்ணுதான்றதா நீங்க கம்பேர் பண்றீங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸ் அந்த கம்பெனியால இப்ப கொடுக்க முடியலனாலும், அந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுதா, அதோட growth ரேட் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றதையும் நீங்க சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். பை டிஃபால்ட் அந்த கம்பெனியோட growth ரேட் என்ன, அதுல இருந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியோ பண்ணி பார்த்தா அந்த கம்பெனி எத்தனை வருஷம் எடுத்துக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அதாவது இந்த டூல்ல இப்போ லோடா இருக்கிற சினாரியோ பிரகாரம் ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி அதோட ஷேரை இன்னைக்கு ரேட் கொடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த கம்பெனி உங்களுக்காக 2% ஈல்டு கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ரூ. 100 கொடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு ரூ. 100 கொடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்காக அந்த கம்பெனி ரூ. 2 லாபம் பண்றாங்க அப்படின்றது. அப்படின்னா உங்களுக்காக அவங்க வெறும் ரூ. 2 தான் லாபம் பண்றாங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறது 10% அப்படின்னா, இந்த கம்பெனி நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸை கொடுக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த கம்பெனி வளர்ச்சி அடைறாங்க அப்படின்னா, எத்தனை வருஷம் பிடிச்சுக்கும் இந்த கம்பெனி நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறது. இது எல்லாமே இந்த டூல்ல உங்களால பண்ண முடியும். லெட் மீ மேக் சம் கம்பேரிசன்ஸ். ஓகே, இங்க வந்து நான் 2 கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம். ஏசியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க். நல்லா பாருங்க, HDFC பேங்கோட ஏர்னிங்ஸ் ஈல்டு வந்து 6.4% வருது. அதாவது ஏசியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது HDFC பேங்க் நான் கொடுக்கிற ரூபாவுக்கு அதிக ஏர்னிங்ஸ் ஈல்டு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கம்பெனி என்னோட வெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு when compared to ஏசியன் பெயிண்ட்ஸ். பட் இந்த அடிப்படையிலேயே முடிவெடுத்துட முடியாது. ஏன்னா ஒருவேளை HDFC பேங்கை விட ஏசியன் பெயிண்ட்ஸோட வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் போக 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 இதோட ஏர்னிங்ஸ் ஈல்டு இதை சர்பாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனாலதான் இங்க growth ரேட் அப்படின்றது முக்கியமான ஃபேக்டர். வெரஸ் இங்க growth ரேட் வந்து கடைசி 5 வருஷமா 8% க்ரோ ஆயிருக்கு. இது ஹிஸ்டாரிக்கல் ரேட், கரெக்ட்டுங்களா? இங்க வந்து growth ரேட் 21% இருக்கு. இவனோட ஏர்னிங்ஸ் ஈல்டும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு இவன் எனக்கு அதிகமா லாபமும் பண்றான். அது மட்டும் இல்லாம இவனோட growth ரேட்டும் நல்லா இருக்குன்னா, இவென்ச்சுவலா ஏசியன் பெயிண்ட்ஸா HDFC பேங்கான்னு கேட்டீங்கன்னா, HDFC பேங்க் அப்படின்றதுல தான் முடிவு எடுக்கும். இதை நான் வெறும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா growth ரேட் நாளடைவுல ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ growth ரேட்டை பத்தி ரொம்ப டீடைலா ஸ்டடி பண்ணதெல்லாம் வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம சப்சிக்வெண்ட் ஃபேசஸ்ல டீடைல் பண்ண போறோம். இப்போதைக்கு அந்த கம்பெனியோட சினாரியோ பிரகாரம் இது எனக்கு 22 வருஷம் எடுத்துக்கும். 22 வருஷம் எடுத்துக்கும் நான் எதிர்பார்க்கிற 10% ரிட்டர்ன்ஸை இந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு. சரிங்களா? வெரஸ் HDFC 3 வருஷத்துல அதோட கரண்ட் growth ரேட் மாதிரியே இருந்தது அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற 10% ஈல்ட வந்து 3 இயர்ஸ்ல கொடுத்துரும். வேற நீங்க வந்து as an இன்வெஸ்டரா எனக்கு 15% வேணும் அப்படின்னா நீங்க 15% ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு HDFC பேங்க்குக்கு பதிலா வேற கம்பெனியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ணலாம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 4% ஏர்னிங்ஸ் ஈல்ட் இருக்கு. அவனோட growth ரேட் வந்து 10% இருக்கு. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு 13 வருஷம் ஆகும் அந்த ஈல்ட கொடுக்கறதுக்கு. வேற உங்களுக்கு இப்போ வந்து கோல் இந்தியா வேணும் அப்படின்னா நீங்க கோல் இந்தியான்னு ட்ரை பண்ணலாம்.
கோல் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து 3 வருஷத்துல வந்து நீங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் which is 15% ஈல்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பை எனி சான்ஸ் உங்களுக்கு வேற கம்பெனி லைக் பர்ஜர் பெயிண்ட் வேணும் அப்படின்னா பர்ஜர் பெயிண்ட் நீங்க டைப் பண்ணலாம். பட் பர்ஜர் பெயிண்ட் அப்படின்ற கம்பெனி இங்க இல்ல அப்படின்னா, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுல ஒரு லிமிடெட் 200 கம்பெனிஸ் டாப் கம்பெனிஸ் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பட் நீங்க எதிர்பார்க்குற கம்பெனி இந்த டூல்ல இல்ல, பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி பேர் டைப் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க டீம் ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு அந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ்லயும் ரிவர்ட் பண்ணுவாங்க. இன் a way that உங்க கம்பெனி நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுல நீங்க இன்டராக்ட் பண்றதுக்கு சைட் பை சைட் கம்பெனி யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில அந்த ஷேரை இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனிக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு பாக்குறீங்க. இதுல 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 25 வருஷம் ஹோல்ட் பண்றோம்னா இந்த 2 கம்பெனில எந்த கம்பெனி அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்ம வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டரா மார்க்கெட் ரிட்டர்னை மட்டுமே நம்பி இருக்க மாட்டோம். பொதுவா நம்ம கார்பரேட் ஏர்னிங்ஸை நம்பி தான் இருப்போம். அப்போ கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஈல்டு இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஷேர் கொடுக்குற விலை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல சின்ன ஸ்கிராச் பண்ணி தான் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை பத்தின மற்ற டீடைல் வந்து ஃபேஸ் 2 டூல இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் 2 டூல்ல தான் நம்ம ஒரு கம்பெனியோட growth ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும், மேனேஜ்மெண்டோட சிக்னல்ஸ் என்ன, இதெல்லாம் சப்சீக்வெண்ட் ஃபேஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஃபேஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக்லி அவைலபிளா இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ். இதுல ஒருவேளை நீங்க வந்து இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா தான் எடுக்கிறீங்க. பட் ஆஸ் அ இன்வெஸ்டரா உங்களுக்கு வந்து எங்க கிட்ட தொடர்பு கொண்டு உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தின ரிசர்ச் ரிப்போர்ட் வேணும், இல்ல பங்கு சந்தையை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என் பேரு முருகன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இது எஜுகேஷனல் கான்டென்ட் தான். பட் உங்களுக்கு என்னோட ப்ரொஃபஷனல் ரிசர்ச் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க எங்களோட டைரக்டா இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி எங்களோட இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஹோப்ஃபுல்லி இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இந்த டூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த டூல்ல வேற என்ன ஃபீச்சர் வேணும் அப்படின்றத கூட நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு அதை பத்தி நாங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும். எங்களோட 5 ஃபேஸஸ்மே ரெடியா இருக்கு. பட் ஒன் பை ஒன்னா நாங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ உங்க எதிர்பார்ப்பு வந்து எங்களோட சப்சீக்வெண்ட் ஃபேஸஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பர்சனலாவே அதுல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எங்க டீம்.